வணக்கம் மாணவ செல்வங்களே மற்றும் மற்றொரு புதிய காணொளியை காண உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். முன்பு நாம் வில்லை மற்றும் வில்லை மூலம் உருவாக்கம் பற்றி அறிந்து கொண்டோம். இப்போது தாமதிக்காமல் மரபு குறியீடுகள், வில்லை சூத்திரம், உருப்பெருக்கம் மற்றும் வில்லையின் திறன் பற்றி சில தகவல்களை காண்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கோல வில்லைக்கான மரபு குறியீடுகள், வில்லை சூத்திரம், வில்லையின் உருப்பெருக்கம், வில்லையின் திறன். முக்கிய வார்த்தைகள்: கோல வில்லைகளுக்கான மரபு குறியீடுகள். வில்லை சூத்திரம். உருப்பெருக்கம், அதாவது உண்மையான படத்தை விட பெரிய அளவில் ஒரு பொருளின் படத்தை உருவாக்கும். வில்லையின் திறன். அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். வில்லையின் மரபு குறியீடுகள். அனைத்து தூரங்களும் ஒளியியல் மையம், அதாவது O இருந்து அளவிடப்பட வேண்டும். நிகழ்வு ஒளியின் திசையில் அளவிடப்படும் தூரங்கள் நேர்மறையாகவும், நிகழ்வு ஒளிக்கு எதிர் திசையில் அளவிடப்பட்டவை எதிர்மறையாகவும் எடுக்கப்பட வேண்டும். பொருளின் உயரம், அதாவது h கீழ் O மற்றும் படத்தின் உயரம், அதாவது h கீழ் I அச்சிலிருந்து மேல் நோக்கி அளந்தால் நேர்மறையாகவும், அச்சிலிருந்து கீழ்நோக்கி அளந்தால் எதிர்மறையாகவும் இருக்கும். குறியீட்டின்படி குவிவு வில்லையின் குவிய நீளம் நேர்மறையாகவும், குழிவு வில்லையின் குவிய நீளம் எதிர்மறையாகவும் இருக்கும். U, V, F பொருள் உயரம் h கீழ் O மற்றும் படத்தின் உயரம் h கீழ் I ஆகியவற்றின் மதிப்புகளுக்கு பொருத்தமான அடையாளங்களை பயன்படுத்த நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கோள வில்லையில் அதன் ஒளியியல் மையத்திலிருந்து பொருளின் தூரம் பொருள் தூரம், அதாவது U என்று அழைக்கப்படுகிறது. அதன் ஒளியியல் மையத்திலிருந்து படத்தின் தூரம் பட தூரம், அதாவது V என்று அழைக்கப்படுகிறது. ஒளியியல் மையத்திலிருந்து குவிய புள்ளியின் தூரம் குவிய நீளம், அதாவது F எனப்படும். இந்த மூன்று அளவுகளுக்கு இடையிலான உறவு வில்லை சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இது வெளிப்படுத்தப்படுகிறது. 1 கீழ் V கழித்தல் 1 கீழ் U ஈடு 1 கீழ் F. வில்லைகளை தொடர்பான சிக்கல்களை தீர்க்கும்போது வெவ்வேறு அளவுகளின் எண் மதிப்புகளுக்கான அடையாளங்களை வைக்கும்போது சரியான கவனிப்பு எடுக்கப்பட வேண்டும். வில்லையால் உருவாக்கப்படும் உருப்பெருக்கம் படத்தின் உயரம் மற்றும் h கீழ் O என்ற பொருளின் உயரத்தின் விகிதமாக வரையறுக்கப்படுகிறது. உருப்பெருக்கம் என்பது m என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. உருப்பெருக்கம், அதாவது m ஈடு படத்தின் உயரம், அதாவது h கீழ் I கீழ்கோடு பொருளின் உயரம், அதாவது h கீழ் O. உருப்பெருக்கம் m ஆனது பொருள் தூரம், அதாவது U
மற்றும் பட தூரம் அதாவது v ஆகியவற்றுடன் தொடர்புடையது. அதை இவ்வாறு வெளிப்படுத்தலாம். உருப்பெருக்கம் அதாவது m ஈடு h கீழ் I கீழ் கோடு h கீழ் o ஈடு v கீழ் u. ஒரு குழிவு வில்லை குவிய நீளம் 15 சென்டிமீட்டர் வில்லையிலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு படத்தை உருவாக்கும் வகையில் வில்லையிலிருந்து பொருளை எந்த தூரத்தில் வைக்க வேண்டும்? மேலும் வில்லையால் உருவாக்கப்பட்ட உருப்பெருக்கத்தை கண்டறியவும். தீர்வு: ஒரு குழிவு வில்லை எப்போதும் பொருளின் அதே பக்கத்தில் ஒரு மெய்நிகர் நிமிர்ந்த படத்தை உருவாக்குகிறது. இங்கே பட தொலைவு v ஈடு கழித்தல் 10 சென்டிமீட்டர், குவிய நீளம் f ஈடு கழித்தல் 15 சென்டிமீட்டர். பொருளின் தூரத்தை கண்டறிய இங்கே பயன்படுத்தப்படும் சூத்திரம் 1 கீழ் v கழித்தல் 1 கீழ் u ஈடு 1 கீழ் f. இதை தீர்ப்பதின் மூலம் பொருள் தூரம் 30 சென்டிமீட்டர், உருப்பெருக்கத்தை கண்டறிய நாம் பயன்படுத்த வேண்டும். உருப்பெருக்கம் அதாவது m ஈடு h கீழ் I கீழ் கோடு h கீழ் o ஈடு v கீழ் u. தீர்ப்பதின் மூலம் உருப்பெருக்கம் 0.33 என்று பெறுகிறோம். நேர்மறை அடையாளம் படம் நிமிர்ந்த மெய்நிகர் என்பதை காட்டுகிறது. படம் பொருளின் அளவு 1/3. வில்லையின் ஒளிக்கதிர்களை ஒன்றிணைக்கும் அல்லது திசை திருப்பும் திறன் அதன் குவிய நீளத்தை பொறுத்தது என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்தீர்கள். வில்லையால் அடையப்படும் ஒளிக்கதிர்களின் ஒருங்கிணைப்பு அல்லது மாறுபாடு அதன் சக்தியின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகிறது. வில்லையின் திறன் அதன் குவிய நீளத்தின் பரஸ்பரமாக வரையறுக்கப்படுகிறது. இது P என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. குவிய நீளம் F இன் வில்லை திறன் P ஆல் வழங்கப்படுகிறது. P ஈடு 1 கீழ் F. வில்லையின் திறனின் SI அலகு டயோப்ட்ரே ஆகும். இது D என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. F மீட்டரில் வெளிப்படுத்தப்பட்டால் டயோப்ட்ரேஸில் திறன் வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே ஒரு டயோப்ட்ரே என்பது ஒரு வில்லையின் திறனாகும். அதன் குவிய நீளம் 1 மீட்டர் ஆகும். 1 D ஈடு 1 m கழித்தல் 1. குவிவு வில்லையின் திறன் நேர்மறையாகவும் குழிவு வில்லையின் திறன் எதிர்மறையாகவும் இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குறியீட்டின்படி குவிவு வில்லையின் குவிய நீளம் நேர்மறையாகவும் குழிவு வில்லையின் குவிய நீளம் எதிர்மறையாகவும் இருக்கும். வில்லை சூத்திரம் 1 கீழ் v கழித்தல் 1 கீழ் u ஈடு 1 கீழ் f. உருப்பெருக்கம் அதாவது m என்பது h கீழ் I படத்தின் உயரத்திற்கும் h கீழ் o பொருளின் உயரத்திற்கும் உள்ள விகிதமாக வரையறுக்கப்படுகிறது. உருப்பெருக்கம் அதாவது m ஈடு h கீழ் I கீழ் கோடு h கீழ் o ஈடு v கீழ் u. வில்லையின் திறன் அதன் குவிய நீளத்தின் பரஸ்பரமாக வரையறுக்கப்படுகிறது. P ஈடு 1 கீழ் f. வில்லையின் திறனின் SI அலகு டயோப்ட்ரா அதாவது D ஆகும்.